நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் என்ன வெஜிடபிள்ஸ்லாம் கிடச்சிச்சின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பீன்ஸு, அப்புறம் அவரைக்காய், கொஞ்சம் வெண்டைக்காய், அப்புறமா ஒரு பப்பாளியும் கிடச்சிச்சு. இந்த பப்பாளி வந்து மரத்துலேயே வச்சு நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லோ கலர் வந்தப்புறம் பறிக்கணும். அப்புறம் 2 பனானாவும் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த குட்டி தக்காளியும் கிடச்சிச்சு. இந்த குட்டி தக்காளி ரொம்ப புளிப்பாகவும் இருக்கும், ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். சைனாலலாம் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜாம் தயாரிக்கிறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல தான் நல்லா வளரும். கொஞ்சம் வச்சாலும் நல்லா படர்ந்து வந்துடும். அப்புறம் இது வந்து மலையில் விளைஞ்ச முருங்கைக்கீரை. அதனால் இதோட கலரு வந்து இந்த எல்லோ கலரில் தான் இருக்கும். அப்புறம் இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு பேஷன் ஃப்ரூட்டு. இது வந்து இதோட ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி கொல கொலன்னு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஓடை வந்து கட் பண்ணி நாம் அது உள்ளே இருக்கிறத எடுத்து ஜூஸ் போடணும். இது வந்து பேஷன் ஃப்ரூட்டு இது பேர். ஆனால் இது வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. டெய்லி ஒரு 2 பழத்தை எடுத்து கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் சேர்த்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேங்கோ ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நெய், ஒரிஜினல் நெய் மணல் மணலாக இருக்கும்னு சொல்லி வாங்கினோம். ஆனால் இது வந்து மேலே மட்டும்தான் மணல் மணலாக இருக்குது. அடியில் வந்து பார்த்திங்கன்னா டால்டா மாதிரி அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. அதனால் இது ஒரிஜினல் கிடையாது. இதை மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணாதீங்க.